துளசி பின்னாடி பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுட்டு அந்த நினைக்கிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை இன்னைக்கு தான் பார்க்குறேன். இருக்காத பின்ன ஏங்க நம்ம ஊர் மாதிரியாய்க்கு சப்பாரா செஞ்சு தேர் கட்டி நாம் அதை வடை பிடிச்சி இழுத்துட்டு வந்த சந்தோஷம் அந்த மகமாய் நம்மளுக்கு செஞ்சதுக்கு பலனா 2 பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. சின்னவன் சத்யாவுக்கு சென்னையில் வேலை வாங்கி கொடுத்துட்டா. இதை விட வேற என்னங்க சந்தோஷம் வேணும்? சரி, எல்லாம் நம்ம மாரியாய் புண்ணியத்தில் நல்லதாக நடந்தால் சரி. ஆக இப்போ நம்ம கஷ்டம் கிட்டத்தட்ட 90% முடிஞ்சதுன்னு சொல்கிற. சரி, அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள நம்ம கடைசி சத்யாவுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டோம்னா அப்பாடா நம்ம கடமையே முடியுது. துளசி, எனக்கு என்னடா பண்ணுறது? இந்த 3 பசங்க சம்பளத்தை வாங்கி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்? நைட்டில் படுத்தா என் கனவுல அதே வருது. பெரியவன் சம்பளம் கொடுக்குற மாதிரி அதை வாங்கி நான் உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி, கார்த்தி சம்பளம் கொடுக்குற மாதிரி அதை வாங்கி நான் உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி, சத்யா சம்பளம் கொடுக்குற மாதிரி. அப்பப்பப்பா, இப்போ மாத சம்பளத்தை வாங்கி அதுக்குன்னே ஒரு பீரோ வாங்கணும் போல இருக்கு. மாத சம்பளம் வாங்கி ஒரு 10 பவுன்ல உனக்கு மோப்பச்ச தாலிக்கொடி பண்ணிடலான்னு. ஏற்கனவே பண்ணி போடுறீங்க, இது போதாதா? அடுத்த மாசம் எனக்கு ஒரு மோப்பச்ச அருணாக்குடி. அம்மா அப்பா, நான் ஊருக்கு கிளம்புறேன். சரிடா தங்கம், இங்க பாரு, அங்க வேலைக்கு சாப்பிடணும், தூக்கம் கிடக்கூடாது, நல்லா நிம்மதியா படுத்துங்கணும், புரியுதா? அங்கங்க ஊர் சுத்திட்டு இருக்காத, உடம்ப பார்த்துக்கோ. சத்யா, இன்னைக்கு தான் முதல்ல வேலைக்கு நம்ம ஊரை விட்டு தனியா போறேன். இங்க பண்ற மாதிரி அந்த சேட்டை கட்டிகள்லாம் பண்ணாத சாமி. சேர்க்க ரொம்ப முக்கியம். பொறுப்பா அப்பா சொல்றத கேளு. இப்ப நாங்க சொன்னா உங்களுக்கு கசகர மாதிரி இருக்கும்டா. இங்க பாரு, போற இடத்துல கரெக்டா வேலைக்கு சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கிட்டு நல்ல பசங்களோட சேரு. அன்னன்னைக்கு ஃபோன் பண்ணி அம்மாகிட்டையும் என்கிட்டையும் பேசு, தெரியுதா? சரிப்பா, சரிப்பா, என்னை ஆசீர்வாதம் பாருங்க. பாய். பூங்கொடி, எப்படியோ ஒரு வழியா நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்? உங்க அப்பாவை நினைச்சுதான். ஏன்னா அவரு தானே நமக்கு வீட்டில். பூங்கொடி, உங்க வீட்டில் நீ நிறைய வசதி வாய்ப்போடு வாழ்ந்திருப்ப. எங்க வீட்டில் அதெல்லாம் இல்லைம்மா. கொஞ்சம் பொறுத்துக்க பூங்கொடி. இங்க பாருங்க, இது என்னோட அத்தை வீடு. இங்க எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்குவேன், நீங்க கவலைப்படாதீங்க. பூங்கொடி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நீ எனக்கு கிடைச்ச வரந்தாம்மா. அதே மாதிரி நீங்களும் எனக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், சரியா? இது போதுமா? எனக்கு அப்படியே ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்குது. ஆமா, எந்த கஷ்டம் வந்தாலும் உங்க மனசு நோகாம உங்க கூடயே கடைசி வரை இருப்பேன். சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா பொழுது விடிஞ்சு போயிடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு அக்கம் பக்கம் கேட்குற மாதிரி ஆகி போயிடும்.